அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான சகோதரர்களே, அருமையான நேயர்களே, இன்று ஈதுல் அல்ஹா புனித ஹஜ் பெருநாள் நிகழ்ச்சிகள் மாலைதேவி தினாது என்ற தீவில் இருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வை அடியேனும் கலந்து கொண்டு இதில் பங்கு பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் அடைகிறேன் பெரும் மகிழ்ச்சி. இந்த சமுதாயம் பெற வேண்டும் இந்த ஈதுல் அல்ஹாவினால் தியாக திருநாளின் பேர் உணர்ச்சி என்பதை சொல்லிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் அருமையாக இந்த தினாது தீவில் இருக்கின்ற மக்கள் சுமார் 10-12,000 பேர் மக்கள் இங்கே இருக்கிறார்கள். தொழுகைக்கான ஏற்பாடு நடக்கிறது. தொழுகை நடப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்து இங்கே இருக்கின்ற மக்கள் எல்லோரும் இன்று தயாராகி கொண்டிருக்கிறார்கள். காலை 7 மணி. مسلم أخونا أختنا ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாள் முடித்துவிட்டு எல்லோரும் இந்த திடலில் இருந்து கிளைந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்று புனித ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாளை தினாது தீவில் இருக்கின்ற மிக பிரதானமான ஒரு மைதானத்தில் நாங்கள் கொண்டாடினோம், தொழுதோம். தொழுகை முடித்துவிட்டு அத்தனையும் முசாபஹா செய்து கொண்டோம். இத்தனை பேருக்குமான சில ஏற்பாடுகள் இந்த மைதானத்தில் நடந்த பொழுதும் கூட மழை வந்தது, தவிர்க்க முடியாதாக இருந்தது என்பதையும் இந்த வேலையை ஞாபகப்படுத்திக் கொண்டு தூறல் மழையாக இருந்தது. குத்துபா பிரசங்கத்தை ஹத்தீப் அவர்கள் முடித்து அதன் பின்னர் தொடர்ந்து மக்கள் ஒவ்வொருவருக்கும் மிக அற்புதமாக புத்தாடை அணிந்து புதுமணம் பூசி நறுமணத்தோடு அவர்கள் நம்மை விட்டு பிரிவது போன்று கவலையோடு குல்லு ஆமீன் அந்த பஹாய் ஹைர் முபாரக் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு முசாஃபஹா செய்து கொண்டு நாங்கள் பிரிந்து சென்றோம் என்பதை இந்த வேளையிலே அன்போடு ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். மக்களை ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாள் போன்று கடந்த நோன்பு பெருநாளும் இதே தினத்தில் தான் நாங்கள் தொழுதோம். நடந்தது குத்துபா பிரசங்கம், தொழுகை அத்தனையும் ரமலான் முடிந்து 30 தினங்கள் நடந்து முடிந்த பின்னர் நாங்கள் இங்கே இருந்து இப்பொழுது ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாள் முடித்துவிட்டு சென்று கொண்டிருக்கிறோம். ஆண்களும் பெண்களும் அனைவருக்குமாக இந்த மைதானத்தில் தொழுகை நடந்தது. ஈதுல் ஃபித்ர் எப்படி நடந்ததோ அதே போன்று ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாளும் இன்று ஞாயிற்றுக்கிழமை குறிப்பாக ஜூன் மாதம் 16ஆம் தேதி 2024 காலை 7 மணிக்கு தொடங்கி 7:35-40 வரையில் அத்தனையும் குத்பா பிரசங்கம் முடிந்து இப்பொழுது அத்தனை பேருக்குமாக வேண்டி இங்கே வந்திருக்கின்ற மக்கள் ப்ரோக்ராம் மார்க்கல்லா. Your name, I think, Talha from Pakistan. Your doctor? Dr. Faraz. Faraz from India. From Canada. Kerala. Tamil Nadu, mashallah. No. Canada. Yeah. Barakallah. Alhamdulillah, mashallah. Your brother, mister? I'm Zahid from India. From India. You all very enjoy here. Mashallah. I'm Naveed from Kashmir. Mashallah. Kashmir. Ahlan wa sahlan. Amin wa antum bi khair. Mashallah. Jazakumullah khair. இன்று பெருநாள் தினம் அத்தனை பேருக்குமாக நான் சொன்னது போல் சிற்றுண்டி வழங்கப்பட்டு தேநீர் பரிமாறப்படுகின்ற இடம்தான். தொழுகை முடிந்து அத்தனை பேரும் வந்து தேநீர் அறிந்துவிட்டு சிற்றுண்டிகளை எடுத்துச் சென்ற அந்த அருமையான நிகழ்ச்சியும் இங்கே இடம்பெற்றது. இது ஒவ்வொரு பிறநாளுக்கும் இந்த மாலத்தீவில் இருக்கின்ற அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் ஏற்பாடு செய்கிறார்கள். இது அரசு ஏற்பாடாக இருந்தாலும் இங்கே இருக்கின்ற மக்கள் குறிப்பாக இதற்கு ஒத்துழைப்பு வழங்கி எல்லோரும் கலந்து கொள்வது இந்த வேளையில் அன்போடு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். இன்று ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாள் தினம் இங்கே தினாதுவிலே குறிப்பாக இந்த தீவிலே இருக்கின்ற எல்லா மக்களும் சுமார் 10-12,000 பேர் மக்களுக்கான மகிழ்ச்சிகரமான ஒரு நாள். இன்று 16ஆம் தேதி ஜூன் மாதம் 2024ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கு தொழுகை முடிந்தது. மைதானத்திலே முடிந்துவிட்டு பகல் போசனம் முடிந்த அசர் தொழுகையில் 4 மணிக்கு ஆரம்பித்த இந்த ஒரு மிகச் சிறப்பான ஒரு ஊர்வலம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் காணக்கூடிய இந்த நிகழ்ச்சி மிக முக்கியமான ஒரு இடம். தினாது தீவில் இருக்கின்ற எதிரே இருக்கின்ற கட்டடம் மியூசியம் என்று சொல்கிறார்கள். இங்கே இருக்கின்ற இந்த மியூசியத்துக்கு முன்னே இருக்கின்ற முச்சந்தி இந்த நிகழ்ச்சி ஒழுங்கு செய்யப்பட்டு இப்பொழுது நடக்கப் போகிறது. மாலூனி அதற்கு கடலில் செல்கிறவர்களுக்கான ஒரு பாடலாக விளங்குகிறது. காட்சியும் இந்த நிகழ்ச்சியும் இப்பொழுது நிறைவடைகிறது. பெண்களும் ஆண்களுமாக இணைந்து மிகவும் மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சியை நடத்தி முடிக்கிறார். இன்று புனித ஹஜ் பெருநாள் தினம் மாலத்தீவு தினாதுவில் இருந்து நடக்கின்ற ஒரு சம்பிரதாய
சமுதாய பழக்க வழக்க நிகழ்ச்சி வந்து உங்களை அன்போடு அழைத்து செல்கின்றோம். அருமையான சகோதரர்களே, ஹஜ் பெருநாள் தினம் என்று 16ஆம் தேதி ஜூன் மாதம் 2024 ஞாயிற்றுக்கிழமை இங்கு மாலத்தீவில் இருக்கின்ற ஒரு கலாச்சாரம், ஒரு பாரம்பரியமான நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. முழு தீவையும் சுற்றி கொண்டு இவர்கள் ஊர்வலமாக இங்கே வந்த காட்சி அலாதியாக அனுமதியாக இருந்தது, அருமையாக இருந்தது. குறிப்பாக ஏற்கனவே இந்த ஏற்பாடுகள் பற்றி அறிவித்தல்கள் விடுக்கப்பட்டது. பாருங்கள், கையிலே சுரகையேந்தி இவர்கள் இந்த காட்சியை, இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சுமார் ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களுமாக சிறுவர்களுமாக புத்தாடை அணிந்து குதூகலமாக மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்கிறார்கள். குறிப்பாக மாலத்தீவு மக்களுக்கு, குறிப்பாக இந்த தினாதிலே இருக்கின்ற மக்களுக்கு ஒரு கண்கொள்ளா காட்சியாகவும் இது விளங்குவதை நாங்கள் இங்கே கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நான் விடைபெறுகிறேன். அஹமத் முனவர், தினாதியிலிருந்து அஹமத் முனவர் ஜேர்னி என்ற என்னுடைய யூடியூப் தளம் மூலமாக இதனை சப்ஸ்கிரைப் பண்ணுவாறு கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.